வணக்கம் நண்பர்களை, மீண்டும் ஓர் நல்லதொரு காணொளி ஒன்றினூடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொளியில் இலங்கை விமான நிலையத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கும் இந்த காணொளியை தான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்னராக நாங்கள் இலங்கை விமான நிலையத்தில் வெளிப்புறம், அதாவது லேண்ட் சைட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் நாங்கள் சென்று உங்களுக்காக வீடியோவை வழங்கியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் தொடர்ந்தும் நான் அதை இணைத்துக் கொள்கிறேன். பார்க்காதவர்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களை, பல்வேறுபட்ட நாடுகளில் இந்த லேண்ட் சைட்டிலே செக்இன் செய்யக்கூடிய வசதியை செய்துள்ளார்கள். அதுவரை உங்களது உறவினர்கள் வரக்கூடியதாக இருக்கும். உங்களது பொருட்களின், நீங்கள் கொண்டு செல்லும் பொருட்களின் வெயிட் அதிகமாக இருந்தால் நீங்கள் உறவினர்களுடன் திருப்பி கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆனால் இலங்கை விமான நிலையத்தில் அவ்வாறுகளில் நீங்கள் உள்ளே சென்றீர்களானால் அந்த ஏர் சைட் அந்த ஏரியாவில் தான் செக்இன் செய்யக்கூடிய வசதியை வைத்துள்ளார்கள். அங்கே நீங்கள் சென்றவுடன் திரும்ப உங்களது பொருட்களை நீங்கள் கொடுப்பதற்காக திரும்பி வர முடியாத அப்படி ஒரு கட்டமைப்பை தான் அமைத்திருக்கின்றார்கள். நண்பர்களை, இமிகிரேஷன் மற்றும் செக்யூரிட்டி செக் முடித்துவிட்டு விமானத்தில் நுழைவதற்காக இதோ வெயிட்டிங் ஏரியாவில் வந்திருக்கின்றேன். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். இதோ விமானத்தின் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன். ஒரு மாதிரி விமானத்துக்குள்ளே வந்தாச்சு நண்பர்களே. பயணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். இப்போது உயரத்தில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து காணொலியோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இது இரவு வேளையில் எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் பகல் வேளையில் மாறும் காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது பகல் நேரத்தில் மேகத்தின் ஊடாக ஒரு விமானம் செல்வதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொலியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்ற நண்பர்களே, இது போன்ற நல்லதொரு காணொலியினூடாக தொடர்ந்தும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் எனது காணொலியோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. புதிதாக வரும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செல்லுங்கள். அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு வழங்கும் காணொலியை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.